இந்த மாதத்தை நாங்கள் நினைவு கூறும்போது, ஒவ்வொரு தாய்மார்கள், பெற்றோர்கள்ற கண்ணீரை நாங்கள் அதுக்கு பின்னுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அவ்வாறான இந்த இந்த நினைவை கூட நாங்கள் நினைவு கூற முடியாத காலகட்டம் காணப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கான உரிமையையும், அதற்கான அனுமதியையும் தந்திருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நாங்கள் நியூஸ் இதில் கேள்விப்பட்டதுலேருந்து நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். இந்த முறை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடலாமென்று. ஆனால் உண்மையிலேயே இது எந்த அளத்தில் இருக்குமென்றதை எங்களுக்கு இன்னும் சரியாக நம்ப முடியலை. ஆனால் உண்மையில் எந்தவித தடையும் இல்லாமல் இதை எங்களோட மாவீரர் தின இதை கொண்டாடுறதுக்கு சரியான ஒரு இதாக சரிவிமாக இருந்தால் எங்களுக்கு அதில் 100க்கு 100 நாங்கள் சந்தோஷமடைஞ்சு எங்களோட மாவீரர்கிட்ட எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி எங்களோட பிள்ளைகள், எங்களோட அண்ணா, எங்களோட தம்பி, அப்படி எங்களோட சகோதரங்கள் அப்படித்தான். அப்படி அவை தருவிமாக இருந்தால் இதை நாங்கள் இன்னும் இதாக கொண்டாடுறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த செய்தியை சொன்ன அமைச்சர் சந்திரசேகர் அவர் என்ன சொன்னவர்னு சொன்னால், இது உங்களுக்கான உரிமை, தமிழ் மக்களுக்கான உரிமை. அதை நீங்கள் கட்டாயம் அதை நினைவு கூற தான் வேணும் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன என்று சொன்னால், துயிலும் இல்லங்களில் காணப்படுகின்ற இராணுவ முகாம்களை, அது கருகாமையில் காணப்படுகின்ற இராணுவ முகாம்களை கட்டாயம் அது கூடிய சீக்கிரம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லுறார். இது இந்த அரசாங்கம் அதிகளவான இராணுவ முகாலை அகற்றி கொண்டு வருகின்றன. அதே சமயம் இவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் மக்களுக்கு செய்யும்போது தமிழ் மக்களுக்கான நம்பிக்கை எவ்வாறு காணப்படுகின்றது? எங்களுக்கு என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே இன்னும் எத்தனையோ திரும்பிலாம் அகற்றப்படாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இது நவம்பர் 11 ஆச்சு. நவம்பர் 21 மாவீரர் தினம் ஆரம்பம். அப்போ அங்கால கடைசி 27. அதுக்குள்ளே எங்களுக்கு முடியுமான்றது எங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி தான். எல்லா திரும்பிலாவும் விடுபடுமாண்டு. ஆனால் விடுபட்டாலும் அது எங்களுக்கு இனியிலேருந்து ஒரு சந்தோஷம்.